நம்மள சில பேரு இந்த ரமதான் மாசத்துல முதல் முறையா நோன்பு வைக்க போறவங்களா இருப்போம். உதாரணமா புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்தின் மீது ஆர்வம் உள்ளவங்க, நாமளும் ஒரு நோன்பு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த நோன்பு முதல் நோன்பா இருக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு தான் இந்த வீடியோ. நோன்பு அப்படின்னு சொன்னாலே இது வரைக்கும் நோன்பு வச்சு பழக்கமே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா இஸ்லாத்தோட நோன்புல சாப்பிடவும் கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாம நோன்போட டைம் பாத்தீங்கன்னா விடிய காலையில இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் கிட்டத்தட்ட 13-14 மணி நேரம் சொட்டு தண்ணி கூட குடிக்காம நோன்பு இருக்கணும். இதை நினைச்சாலே புதுசா நோன்பு இருக்க போறவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான நோன்பை எப்படிடா வைக்க போறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இது இயல்பான ஒண்ணுதான். ஆனா கவலைப்படாதீங்க, நோன்பு அப்படிங்கிறது ஒரு லேசான விஷயம்தான், சிரமமானது கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் யாருக்குமே அவங்க தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ் 70 தாயை விட இறக்க முடியவன். அப்பேற்பட்ட அல்லாஹ் மனிதர்களுக்கு நோன்பை கஷ்டமாக ஆக்குவானா என்ன? கண்டிப்பா கிடையாது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா எப்படி பாய் 14-15 மணி நேரம் நோன்பு இருக்கிறது, அது கஷ்டம் தானே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 6 வயசு 7 வயசு சின்ன குழந்தைங்க நோன்பு இருக்கிறாங்க. வயதானவங்களும் சுகர் பேஷண்ட்ஸ் கூட நோன்பு இருக்கிறாங்க. நான் சாப்பிடாம கூட இருந்துடுவேன், ஆனா என்னால டீ குடிக்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்களும் நோன்பு இருக்கிறாங்க. இவங்களால எப்படி நோன்பு இருக்க முடியுது? அது ஏன்னா நோன்பு அப்படிங்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அது முழுக்க முழுக்க அல்லாஹுவோட உதவியை கொண்டு மட்டும்தான் இருக்க முடியும். அல்லாஹ் நம்மளோட உள்ளங்களையும் எண்ணங்களையும் தான் பார்க்கறான். ஸோ நாம அல்லாஹுவோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தூய மனதோடு நோன்பு இருந்தா அல்லாஹ் நமக்கு அந்த நோன்பை ஈஸியாக்கி கொடுத்துடுவான். நாம புதுசா நோன்பு இருக்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்குமே தவிர அது பெரிய கஷ்டமா இருக்காது. எப்படி ஒரு தந்தை தன்னோட 5 வயசு பிள்ளையோட ஆர்ம் ரெஸ்லிங் விளையாண்டா அந்த பிள்ளைய தான் ஜெயிக்க வைப்பாரே தவிர ஒருபோதும் விளையாட்டுக்கு கூட தன்னோட பிள்ளைய தோக்கடிக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் ஒருவர் நோன்பு இருக்கும்போது அல்லாஹ் அவருக்கு நோன்பை லேசாக தான் ஆக்குவானே தவிர கஷ்டமாக ஆக்க மாட்டான். ஸோ நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அல்லாஹுக்காக முழு மனதோட நாம நோன்பு இருந்தா அல்லாஹ் நமக்கு நோன்பை லேசாக ஆக்கிடுவான். ஸோ இப்ப சொல்லுங்க, நோன்பு ஈஸி தானே? அப்ப நாம இந்த வருஷம் நோன்பை வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ்.